ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பெரும்பாலான பிசினஸ் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து கிரெடிட்ல தான் நடக்கும். ஓகேங்களா? ஸோ அப்படி கிரெடிட்ல நடக்கும்போது, நம்ம ஒவ்வொரு வாட்டி பில்ல சேவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, நமக்கு அது கேஷ் டெண்டார்லயே இருக்கும். ஸோ டிஃபால்ட்டா நம்ம எப்படி கிரெடிட்ட வந்து சேல்ஸ் டெண்டார்ல நம்ம ஃபிக்ஸ் பண்றதுன்னு தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? அதுக்கான எக்ஸாம்பிளோட நான் இப்ப காட்டுறேன். சேல்ஸ்ல பார்த்தீங்கன்னா, சேல்ஸ் பில் நான் குடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஒரு கஸ்டமர் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் ஒரு ஐட்டம் நான் லோட் பண்ணிட்டு சேவ் குடுத்தேன்னா, இப்ப பாருங்க எனக்கு அது கேஷ்ல தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இல்ல சார் எனக்கு ஒவ்வொரு வாட்டி கேஷ்ல இருந்ததுன்னா, நான் கண்ட்ரோல் 2 குடுத்து தான் எனக்கு அது வருது. இப்ப நான் அத கிரெடிட்ல எனக்கு குடுக்கணும்னா, அத எப்படி நம்ம யூஸ் பண்றது அப்படின்னு நீங்க பார்க்கணும் அப்படின்னா, அதுக்கு ஒரு கான்ஃபிகரேஷன் இருக்கு. என்னன்னா, டூல்ஸ்ல கான்ஃபிகரேஷன்ல ப்ராசஸ் கான்ஃபிகரேஷன் போனீங்கன்னா, ஸ்க்ரோல் டவுன் பண்ணும்போது டிஃபால்ட் என்டர் டைப் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா, கிரெடிட் அப்படின்னு சொல்லி நம்ம குடுத்துட்டு, ஜஸ்ட் சேவ் மட்டும் பண்ணா போதும். இப்ப நெக்ஸ்ட் டைம் பாருங்க, சேல்ஸ்ல நான் சேல் பில் என்ட்ரி நான் யூஸ் பண்ணும்போது, ஜஸ்ட் கஸ்டமர் சூஸ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் நான் என்ன ப்ராடக்ட்டோ அந்த ப்ராடக்ட் குடுத்துட்டு, இப்ப நான் சேவ்ன்னு குடுக்கும்போது பாருங்க, டிஃபால்ட்டா அது எனக்கு என்ன ஆயிரும்னா, கிரெடிட்ல வந்துரும். ஓகேங்களா? ஸோ இது எல்லா கஸ்டமருக்கும் இப்படி கிரெடிட்ல வருமானா? கண்டிப்பா கிடையாது. நம்ம சிஆர்எம்ல நீங்க அவங்கள குடுக்கும்போது, இந்த இடத்துல அலோ கிரெடிட்ங்கிறத கண்டிப்பா எஸ்ல இருந்தா மட்டுமே தான் அவங்களுக்கு வந்து கிரெடிட் அலோவ் ஆகும். இல்லன்னா அது டிஃபால்ட்டா உங்களுக்கு சேல்ஸ்ல இருக்கும். எந்த கஸ்டமருக்கு அலோ கிரெடிட் நோல இருக்கோ, அவங்களுக்கு கேஷ்ல இருக்கும். யாருக்கெல்லாம் கிரெடிட் நம்ம குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அலோ கிரெடிட் எஸ்ல குடுத்துருக்கோமோ, அவங்க எல்லாருக்குமே டிஃபால்ட்டா என்ன ஆயிருங்க? கிரெடிட்ல வந்துரும். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணி பாருங்க. தேங்க் யூ. ஃபர்தராக தேவைப்படுற உங்களோட ஹெல்ப்பில் போனீங்க அப்படின்னா கான்டாக்ட் அஸ் அப்படிங்கிறது ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இங்கே போனீங்க அப்படின்னா நம்ம சப்போர்ட் டீமோட நம்பர்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இந்த நம்பர்ஸை நீங்கள் கால் பண்ணி எப்போ வேணாலும் உங்களுக்கான தேவையான சப்போர்ட்ஸ் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். தேங்க்யூ.